அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026. ஸோ 2026 குரூப் 4 பேட்சில் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம தமிழில் யூனிட் 5 ஓகேங்களா, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஓகேங்களா? இது டோட்டலாக ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இதில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வெயிட்டேஜ் 15 கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்து நமக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதாவது டாபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தது பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்டது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 1 or 2 கொஸ்டின் தான் நம்மளுக்கு வருது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் சப்போஸ் 2 கொஸ்டின் அதில் கேட்டாலுமே மிச்சம் பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா, ஓமை தொடரின் பொருளறிதல். ஓகேங்களா? ஸோ மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், அதில் தான் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து ஸோ இது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 13 கொஸ்டின் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கேட்டுருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, 2 கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டோட்டலாக இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் ஒரு கிளாஸில். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, என்னென்ன லைன் பை லைனா ஓகே டெக்ஸ்ட் புக்கில், தமிழ் புக்கில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஓமை தொடரின் பொருளறிதல் என்னென்ன இருக்குது, ஃபுல்லாக மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழியின் பொருளறிதல் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 13 கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த இதில் இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. சொன்ன இல்லைங்களா, இந்த டாப்பிக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓமை தொடரின் பொருளறிதல். ஓகே. ஸோ ஓமை தொடரின் பொருளறிதல். ஓகே. ஸோ ஊமை அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஸோ தாமரை இலை நீர் போல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வருது, மலைமுகம் காணா பயிர் போல. ஸோ இதெல்லாம் என்னது? ஊமை தொடர். ஓகேங்களா? ஸோ இந்த ஊமை தொடர் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பொருள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, சிலபஸில் கொடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஊமை தொடர் கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழே என்ன பண்ணிப்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன். ஓகே. இந்த மாதிரி பொருள் கொடுத்துருப்பாங்க, பட்டும் படாமல் இருத்தல், இல்லாமலும் இருத்தல், வறட்சி வாட்டம், பாதுகாப்பு, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன இருக்கணும், கரெக்டாக இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ தாமரை இலைஞர் போல்னா பட்டும் படாமல் இருத்தல் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸி தான். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக நம்ம வந்து அதை அட்டன் பண்ண முடியும் அந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இருக்கிறது டோட்டலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே அதை ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், தாமரை இலை நீர் போல. ஸோ அப்படின்னு என்ன, நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியுது, தாமரை மேலே தாமரை இலையில் இருக்கிற இலையில தண்ணி என்ன ஆகுது, ஒட்டாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பட்டும் படாமல் இருக்கிறது தான் அதோடைய மீனிங், பொருள். ஓகேங்களா? அடுத்தது மலை முகம் காணா பயிர் போல. ஓகேவா? ஸோ மழையே வராத பார்க்காத ஒரு பயிர் எப்படி இருக்கும், வாடி போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னது, வறட்சி வாட்டம். ஓகேங்களா? ஸோ கண்ணினை காக்கும் இமை போல. ஸோ கண்ணுக்கு என்னது, உங்களுக்கு இமை தான் பாதுகாப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று தெரியுது. ஸோ இங்கே பாருங்க, அதோட மீனிங் வந்து பாதுகாப்பு. அடுத்தது சிலை மேல் எழுத்து போல. ஓகேங்களா? அதில் கல் மேல் எழுத்து போல அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓமை. ஸோ அப்படின்னா நிலைத்து நிற்கும், கல்லில் என்ன பண்ணுறோம் நம்ம செதுக்குறோம் பார்த்தீங்களா, கல்வெட்டுகள், அதெல்லாம் என்னது, நிலைத்து நிற்கும், அதான் மீனிங். கிணற்று தவளை போல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னு என்னது, உலகம் தெரியாமல், உலகமே தெரியாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிணத்து தவளை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். எலியும் பூனையும் போல. ஸோ எலியும் பூனையும் எப்பயுமே என்ன இருக்கும், எதிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எதிரிகள் பகைவர்கள். அச்சாணி இல்லாத தேர் போல. ஸோ தேருக்கு என்னது, சக்கரத்துக்கு வந்து அச்சாணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அச்சாணி இல்லாமல் தேர் ஓடாது. ஓகேங்களா? ஸோ சரியான வழிகாட்டி இல்லாதது. ஓகேங்களா?
ஸோ அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னு என்னது சரியான வழிகாட்டு இல்லாதது மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. பசுமரத்தாணி போல. ஸோ பசுமரம்னா என்னது ஓகேவா, பிஞ்சு மரம். அந்த மரத்தில் ஆணி அடிச்சோன்னா ஒன்றும் சீக்கிரமாக இறங்கிடும் ஓகேவா, எளிதாக. மழை திறந்த வெள்ளம் போல ஓகேவா. ஸோ மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மழை திறப்பாங்க. அப்போ என்னது தண்ணி எல்லாமே அடிச்சுட்டு வரும் வேகமாக. ஸோ அதான் வேகமாக. அடியற்ற மரம் போல. ஸோ மரத்தில் மரம் இருக்கு, அதுக்கு வந்து அடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னா என்னது வலுவிழந்து. கல்மேல் எழுத்து போல. இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா சிலை மேல் எழுத்து போல, அதே தான் கல்மேல் எழுத்து போல அழியாமல் இருக்கிறது. ஸோ அந்த மீனிங் வந்து நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்னன்னா கொஷின் நம்ம வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க சிலை மேல் எழுத்து போலக்கு மீனிங் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல் மேல் எழுத்து போலக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அழியாமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கொஷின் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த சென்டென்ஸ்க்கு சிலை மேல் எழுத்து போலக்கு வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் வந்து கீயா வச்சிருப்பாங்க, ஆன்சர் கீயா ஓகேவா. நம்ம ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டு நம்ம அழியாமல் அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன ஆகும், ஆன்சர் தப்பாக போகும் ஓகேங்களா. இது மாதிரி சான்சஸ் இருக்கு, நடந்திருக்கு ஓகேவா. ஸோ சிலை மேல் எழுத்து போலன்னா நிலைத்து நிற்கும், கல் மேல் எழுத்து போல அப்படின்னா அழியாமல். சப்போஸ் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. கல் மேல் எழுத்து போல அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து பொருள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துறாங்க அப்படின்னா நிலைத்து நிற்கும், அழியாமல் அந்த மாதிரி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கல்மேல் எழுத்து போலக்கு வந்து அழியாமல் அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும் ஆன்சரா ஓகேங்களா. ஏன்னா கீ ஆன்சர் எப்படி வச்சிருப்பாங்க அவங்க, இதுதான் கீ ஆன்சரா வச்சிருப்பாங்க. புரிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நகமும் சதையும் போல ஓகேங்களா. நகமும் சதையும் போல என்னது இணைப்பிரியாமல் இருக்கிறது, அது ஈஸி தான் ஓகேங்களா. அடுத்தது காட்டும் படிங்கு போல வெளிப்படுத்தல் ஓகேவா, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது. இலவு காத்த கிளி போல ஓகேவா. ஸோ இலவு காத்த கிளி போல அப்படின்னு என்னது ஏமாற்றம் ஓகேவா, ஏமாற்றம். அலை ஓய்ந்த கடல் போல ஓகேவா, என்னது அமைதி. ஸோ அலையே இல்லாத கடல் எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். இஞ்சி தின்ற குரங்கு போல ஓகேவா. ஸோ குரங்கு வந்து இஞ்சி தின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும், திருதல் முழிக்கும் ஓகேங்களா. ஸோ விழித்தல். கயிறற்ற பற்றம் போல. ஸோ ஒரு பட்டம் விட்டுட்டு இருக்கிறோம், கயிறு அந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நூல் அந்து போச்சு அப்படின்னு என்ன ஆகும் ஓகே, அதுதான் தவித்தல் வேதனை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்னது, நிலத்தை என்ன பண்றோம், வெட்டுறோம் ஓகேங்களா. ஸோ அந்த நிலம் எப்படி இருந்தால் அது தாங்கிக்கிறது, அதான் பொறுமை ஓகேங்களா. நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல் ஓகேவா. நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல். பால் வந்து என்ன ஆச்சுன்னா திரிஞ்சு போயிடுது, அதில் ஏதோ என்னது ஏதாவது ஒரு இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் ஓகேவா, அது என்ன ஆயிரும் திரிஞ்சு போயிடும். ஸோ அதான் சொல்றாங்க கெடுதல். ஒரு மீனிங் என்னது, கெட்டு போகிறது, கெடுதல். மரப்பாவை நானால் உயிர் மறுத்தல் போல மயங்குதல் ஓகேங்களா. அடுத்தது காட்டும் பழிக்கு போல அதை நம்ம பார்த்தோம் ஓகேங்களா, வெளிப்படுத்தல். அத்தி பூத்தார் போல அரிய செயல். அத்திப்பூ இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பூக்கிறது வந்து அரிய செயல். அடியற்ற மரம் போல அதை நம்ம பார்த்துட்டோம், வீழ்தல் ஓகேங்களா. ரெண்டுமே நம்ம மீனிங் படிச்சுக்கணும். இலவு காத்த கிளி போல பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டடாக தான் இருக்கும், ஆனால் புக்ஸில் வந்து இருக்குது ஓகேங்களா. இலவு காத்த கிளி போலங்கிறது ஏமாற்றம். உடலும் உயிரும் போல ஒற்றுமை நெருக்கம். நகையும் சதையும் போல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இதுதான் மீனிங் தான் ஓகேவா. கல்மடை திறந்தாற் போல வெளியேறுதல். இப்போ மடைனா என்னது, மழை திறந்து விடுவாங்கல்ல, தண்ணி வெளியேறுதல், அது வெளியேறுதல். பகலோனை கண்ட பனி போல. பகலோன்னு என்னது, சூரியன். சூரியனை பார்த்தோம்னா பனியில என்ன ஆயிரும், உருகிறோம் ஓகேவா, நீங்குதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வந்து வெளிப்படையா இருக்கிறது ஓகேவா, ஸோ தெளிவா இருக்கிறது ஓகேங்களா. தாமரை இலை தண்ணீர் போல ஓகேங்களா. தாமரை இலையில தண்ணி ஒட்டாது, அதுதான் பற்றின்மை, ஒரு பற்றே இல்லாமல் இருக்கிறது. பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும், முயற்சியின்மை
முயற்சியே பண்றதில்ல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒக்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறத நம்ம படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா இலவு காத்த கிளி போல நமக்கு தெரியும். ஓகே, ஏமாற்றம். ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க கொஷினில். ஸோ எது வந்து மீனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல், ஒரு புலி புலியோடு சிலைத்த போல. இந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. எதிரெதிரே நின்று போரிடல். ஓகேங்களா? ஒரு புலி புலியோடு சிலைத்த போல, எதிரெதிரே நின்று போரிடல். கடலில் கரைத்த காயம் போல. ஸோ கடல்ல பெருங்காயம் கலத்த நம்ம பயனற்றது, அது நம்மளுக்கு ஈஸி தான். கொடுக்கும் கொடுக்கும் தேளாய் கொட்டுவதேன். ஓகேங்களா? வருத்தம். ஓகேங்களா? ஸோ தேள் வந்து கொட்டுறது என்னது, வருத்தம். இடியோசை கேட்ட நாகம் போல, என்னது, நடுக்கம். ஓகேங்களா? செந்தமிழும் சுவையும் போல, ஒற்றுமை. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம போகலாம் ஒற்றுமைக்கு. நகையும் சதையும் போல, அடுத்து என்னது, உடலும் உயிரும் போல, செந்தமிழும் சுவையும் போல, எல்லாமே மீனிங் என்னது, ஒற்றுமை தான். தாயை கண்ட சேயை போல, இன்பம் அதிக மகிழ்ச்சி. நகமும் சதையும் போல, பாருங்க திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்க, இணைப்பிரியாமை. இந்த மாதிரி எது வந்தாலுமே அந்த இதுக்கு தான் மீனிங். மழைக்கான பயிர் போல, அப்படி பார்த்தது, பாடுதல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வேலியை பயிரை மீதது போல. இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நயவஞ்சகம், கூட இருந்து குழி வைக்கிறான்னு சொல்லுவாங்களா, வேலையே பயிரை மீதது போல, நயவஞ்சகம். அன்றளர்ந்த மலர் போல, புத்துணர்வு. அன்றளர்ந்த மலர்னா என்னது, அன்னைக்கு பூத்த மலர். என்ன எப்படி இருக்கும், புத்துணர்வு. அனலில் விழுந்த புழு போல. ஓகேவா? என்னது, வேதனை. இதெல்லாம் நம்ம ஈஸியானது, கேள்விப்பட்டதுதான். கண்கட்டு வித்தை போல. ஓகே, மாயத்திரை. அடுத்தது என்னது, பத்தரை மாற்று தங்கம் போல. பத்தரை மாற்று தங்கம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பெருமை. ஓகேங்களா? நாயும் பூனையும் போல, பகை. அலை ஓய்ந்த கடல் போல, அமைதி. பசுமரத்தாணி போல, எளிதாக பதிதல். ஓகேங்களா? குன்றின் மேலிட்ட விளக்கு போல, அப்படின்னா பயனுடைமை, பயன், வெளிச்சம். இது எல்லாமே நம்மளுக்கு மீனிங் ஆகுது. கனியிருப்ப காய் கவர்ந்தது போல, அறியாமை. ஓகேவா? பழம் இருக்கு, ஆனால் என்ன பண்றோம், காயை போய் நம்ம விற்கிறோம். அப்போ என்னது, அறியாமை. ஒன்ஸ் அந்த இதை கொஞ்சம் மீனிங் படிச்சா போதும், ஒரு 1 டைம் 2 டைம் படிச்சீங்கன்னாவே அதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேவையற்ற செயல். ஓகேங்களா? இலைமறை காய் போல, வெளிப்படுதல். ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல, அல்லது ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படின்னு கூட கொடுப்பாங்க. துன்பம். குரங்கு கையில் அகப்பட்ட பூமலை போல. குரங்கு கையில் பூமலை கிடைச்சுன்னா ஆகும், நாசமாயிரும், நாசம். செவிலின் காதில் ஊதிய சங்கு போல, அதுக்கு யூஸே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, செந்தமிழும் சுவையும் போல, ஒற்றுமை. ஞாயிறு கண்ட தாமரை போல, மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஞாயிறுனா என்னது, சூரியன். ஓகேங்களா? ஸோ சூரியன் காலையில என்ன இருக்கும், தாமரை வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுதான் மகிழ்ச்சி. நீர்மேல் எழுத்து போல. ஓகேங்களா? ஸோ தண்ணி மேல் எழுதுறது என்னது, நிலையற்றது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இன்ப மிகுதி. ஓகேங்களா? ஸோ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதான், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது தான். வருத்தம். அனலில் இட்ட நெருப்பு போல, என்னாச்சு, துன்பம் கண்டு உருகுதல். குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல. ஓகேங்களா? குறும்புகளில் ஈடுபடுவது. ஓகேங்களா? ஸோ பொன்மலர் மனம் பெற்றது போல், பொன்மலர் மனம் பெற்றது போல், பொருட்செல்வ அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது. ஓகேங்களா? உமி குற்றி கை சலித்தது போல. ஓகேவா? உமி குத்துறோம் பார்த்தீங்களா, நெல் குத்துறது. ஓகேவா? வருத்தம். கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல. கண்ணில்லாதவன் கண்ணு கிடைச்சது, திரும்பவும் கண்ணை இழந்துட்டான் அப்படின்னா எப்படி, தவிப்பு. அடுத்தது பாருங்க, கரையான் அடுத்தது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல. ஸோ
இப்போ புத்துல என்ன ஆயிரும், கரையாம்புத்துல பாம்பு உள்ள போச்சு அப்படின்னா அத்துமீறல். ஓகேங்களா? அச்சில் வார்த்தா போல. ஓகேங்களா? ஒரே சீராக இருக்கிறது. அவளை நினைத்து உருளை இடித்தார் போல. ஓகேங்களா? கவனம். ஆப்பறைந்த மரம் போல. உறுதி. அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல. ஏமாற்றுதல். ஓகேவா? ஸோ அந்த காது கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஏமாத்துறது. ஓகேங்களா? ஸோ அதுதான். அரை கிணறு தாண்டியவன் போல. ஆபத்து. ஆப்பசைத்த குரங்கு போல். சிக்குதல். ஓகேங்களா? ஸோ ஆப்பசைச்ச என்ன ஆயிரும், சிக்கிக்கும்ல. அதுதான். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல். திட்டமிடாமை. ஓகே, இதெல்லாம் டைரக்ட் மீனிங் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இஞ்சி தின்ற குரங்கு போல பார்த்துட்டோம். விழித்தல். இடி விழுந்த மரம் போல. வேதனை. ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்ட் மீனிங். இரும்பை கண்ட காந்தம் போல. கவர்ச்சி. ஓகேங்களா? ஓகே. ஸோ உடும்பு பிடி போல. ஸோ உடும்பு பிடி என்ன சொல்லுவோம், பிடிப்பு. உமையும் சிவனும் போல். நட்பு நெருக்கம். அதே தான், நகையும் சதையும் போல. ஓகே, அதெல்லாம் பார்த்தோம்னா அதுதான். உச்சந்தலையில் ஆணி அறிந்தது போல. உறுதி. ஓகேங்களா? உறுதிக்கு தான் இதை நம்ம சொல்லுவோம், ஊமை சொல்லுவோம். ஊமை கண்ட கனவு போல. தவிப்பு. கூற இயலாமை. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஒளித்திருத்தல் மறைவு. ஒளிந்திருத்தல். ஓகேவா? இது எள்ளில் எண்ணெய் போல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏமாற்றம். ஏமாற்றத்துக்கு என்ன ஊமை சொல்லுவாங்க, எட்டா பழம் புளித்தது போல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ஊமை சொல்லுவாங்க, ஏழை பெற்ற செல்வம் போல். மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, விரட்டுதல். ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஓட்டினார் போல. ஓகேங்களா? விரட்டுதல். விரட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த ஊமை நம்ம சொல்லுவோம். காலம் தாமதித்து உணர்தல். வருமும் காவாமை. கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கயிறற்ற பற்றம் போல நம்ம பார்த்துட்டோம். தவித்தல். வேதனை. கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிருது. அதுவும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஊமையெல்லாம் என்னது, பிறரை ஏமாற்றுதல். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. சொல்லுங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்றோம்ல. கலக்கம். வருத்தம். அடுத்து பாருங்க, காண மயிலாட அது கண்டு ஆடும் ஆடும் வான்கோழி போல. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. ஓகேவா? மயில் ஆடுதுன்னு சொல்லிட்டு என்னது, வான்கோழியும் மயில் மாதிரி ஆடுது அப்படின்னு என்னது, தாழ்வு. ஓகேவா? உயர்வின்மை. குடத்தில் இட்ட விளக்கு போல. இகழ்ச்சி. அடக்கம். ஓகேங்களா? சிதறிய முத்து போல. பயனின்மை. ஓகேவா? அது என்ன கொஞ்சம் யூஸ் இல்லாமல் போயிடும். காய்ந்த மாடு கம்மங்கொள்ளையில் மேய்ந்தார் போல. ஓகேவா? வேகம். சாப்பிடாம மாடு இருக்கு, கம்மங்கொள்ளை பார்த்தோம்னா என்ன ஆகும், போய் வேகமா சாப்பிடும். ஸோ அந்த வேகத்துக்கு என்ன சொல்லுவோம், இந்த ஓமையை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சீரிய நாகம் போல. கோபம். ஓகேங்களா? செல்லரித்த ஓலையை போல. பயனின்மை. ஏதாவது யூஸ் இருக்குமா, ஒரு யூஸும் இருக்காது. நீரும் நெருப்பும் போல. ஓகேவா? நீரும் நெருப்பு எப்படி ஒன்னா இருக்குமா, இருக்காது. அது என்னது, விலகுதல். பாம்பின் வாய் தேரை போல. பாம்பின் வாய் தேரை போல. தேரைன்னு என்ன சொல்லுவாங்க, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தவளை. ஓகேங்களா? ஸோ பாம்பு வாயில தவளை வந்து மாட்டிக்கிச்சுன்னா சொல்லுவோம் மீளாமை. ஓகேவா? பாம்பு விடவே விடாது. முக்காலம் உணர்ந்த முனிவர் போல. ஓகேவா? இது நம்ம கேள்விப்படுதான். அறிதல். முக்காலத்தையும் அறிஞ்சு வச்சுவீங்க நம்ம தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாய்மரம் சாய்ந்தது போல. விழுதல். மரமேறின வண்டி போல. மர மேற்றின வண்டி போல. சுமை. அதிகமா வெயிட்டா இருக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உமை மரம் ஏற்றின வண்டி போல. பால்மனம் மாறாத குழந்தை போல. வெகுளியா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வெகுளி. அடுத்து பாருங்க,
புளியம்பழமும் தோடும் போல. ஒற்றுமை. ஒற்றுமை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்கு பார்த்தீங்களா ஓமை. ஓகேங்களா, நக்கும் சகத்தையும் போல. ஓகேங்களா, அந்த நிறைய இருக்கிறது வந்து இந்த ஒற்றுமைக்கு நிறைய வரும். புற்றீசல் போல, அது நம்ம படிச்சது தான். பெருகுதல். மலரும் மனமும் போல. ஒற்றுமை பாருங்க அடுத்தது. மலரும் மனமும் போல. வேம்பு அரசும் போல, அது ஒற்றுமை. ஓகேங்களா, மேகம் கண்ட மணில் போல. ஓகேங்களா, மகிழ்ச்சி ஆனந்தம். காட்டுத்தீ போல, வேகமாக பரவுதல். ஒரு நியூஸ் வந்து வேகமாக போகுது, காட்டு தீ மாதிரி பரவுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, பற்று மரம் இல்லா கொடி போல. கொடிக்கு எப்பயுமே என்ன இருக்கும், ஒரு மரத்துல படர்ந்து போகும், மரம் இருந்தால் படர்ந்து போகும். ஓகேவா, ஸோ பற்று மரம் இல்லாத கொடி எப்படி இருக்கும், ஆதரவின்மை துன்பம். அதுக்கு வந்து இப்படி சொல்லுவோம், பற்று மரம் இல்லாத கொடி போல. கோலை எடுத்தால் குறுங்கு போல. ஓகேவா, கோலை எடுத்தால் குரங்கு என்ன ஆகும், பயப்படும். ஓகேவா, பயம். சர்க்கரை பந்தலில் தேன் பொழிந்தாற் போல. சர்க்கரை பந்தல்ல தேன் பொழியுது. ஓகேவா, ஸோ என்ன சொல்றோம், இன்பம். ஓகேங்களா, சாயம் போன சேலை, என்னது, மதிப்பின்மை. சாயம் போன சேலை சொல்லும்போது மதிப்பில்லாதது சாயம் போன சேலை. சித்திர புதுமை போல, அழகு. ஸோ அழகா இருக்குன்னு சொல்லுவோம், சித்திரை புதுமை போல இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சிவபூஜையில் கரடி போல. இந்த ஊமையை யூஸ் பண்ணுவோம், விருப்பமின்மை, தேவையற்ற வரவு. ஓகேவா, ஸோ தேவையில்லாம ஒருத்தங்க வராங்கன்னு என்ன சொல்லுவோம், சிவபூஜையில் கரடிக்கு இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்றோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தல் போல. ஓகேங்களா, என்னது, வேண்டாத வேலை கெடுதல் செய்தல். ஸோ வேண்டாத ஒருத்தனால ஒரு தேவையில்லாத வேலை செஞ்சாங்கன்னா அது சும்மா கிடந்த சங்கையை ஊதி கெடுத்துட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங். சேற்றில் பிறந்த செந்தாமரை போல. ஓகே, என்னது, உயர்வு மேன்மை. அதுக்கு வந்து அந்த இதை சொல்லுவோம். சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல. அது எதுக்கு சொல்லுவோம், திரும்ப திரும்ப செய்தல் அறிவின்மை. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப செய்தல் அறிவின்மை. அதெல்லாம் என்னது, சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை. அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க, நம்ம சொன்னா அதை சொல்லுவாங்க, அதை செய்வாங்க. அவங்க என்ன சொல்லுவோம், சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல சொல்லுவோம்ல. திருடனை தேல் கொட்டியது போல, அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, சொல்ல முடியாத வேதனை. ஓகேங்களா, ஸோ தோன்றி மறையும் வானவில்லை போல. நிலையற்ற நிலை இல்லாமல். ஓகே, வானவில் தோன்றிச்சு என்ன ஆயிரும், டக்குன்னு மறைஞ்சிடும், அது நிலை இல்லாதது. நத்தைக்குள் முத்து போல். ஓகேவா, உயர்வு மேன்மை. அதுக்கு வந்து நத்தைக்குள் முத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சிப்பிக்குள் தான் என்ன இருக்கும், முத்து இருக்கும். ஓகேவா, நத்தைக்குள் முத்து இருக்குதுன்னு சொல்லுவோம். உயர்வு மேன்மைக்கு அந்த மாதிரி நம்ம ஓமை சொல்லலாம். நான் அருந்து தவித்தல் போல, அல்லது நான் அருந்த வில் போல. ஓகேங்களா, ஸோ நான் அருந்த வில் எப்படி இருக்கும், பயனற்றது, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. தொட்டனை தூரும் மணற்கேணி போல. தொட்டனை தூரும் மணற்கேணிக்கு எது சொல்லுவோம், அறிவு. ஓகேங்களா, நீருக்குள் பாசி போல. தண்ணிக்குள்ள பாசி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னது, நட்பு. பசுந்தோல் போர்த்தி புல் போல. பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நயவஞ்சகம், ஏமாற்றுதல், அதுதான் அந்த மாதிரி சொல்றது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து தொடர்பு. ஓகேவா, ஓகே, இதுதான் ஊமை பொருள் அறிதல். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம டோட்டலாக பார்த்துட்டோம், இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தொடரின் பொருள் அறிதல். ஓகே, ஸோ மரபு தொடர்னா ஊமை தொடர்னா என்ன, மரபு தொடர்னா ஓகேங்களா, என்ன சொல்ல, நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறது, அதான் மரபு. ஓகேங்களா, இந்த மாதிரி பாருங்க, எக்ஸாம்பிள், தலையில் வைத்து கொண்டாடுதல் சொல்லுங்க, தலையில் வச்சு கொண்டாடுறோம் சொல்றோம்ல. ஓகேவா, அளவு கடந்து பாராட்டுதல், பெரிதும் மதித்தல், அதான் தலையில் வச்சு கொண்டாடுறது, அதுதான் மரபு. ஓகேங்களா, கிடைக்காத ஒண்ணு, இதெல்லாம் கிடைக்காத ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம். கிடைக்காத ஒன்று, காணல் நீர், அதோட யூஸ், அதோட பொருள். இமாலய தவறு, நீ பண்ணது இமாலய தவறுன்னு சொல்லுவோம், சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, அது பெரிய தவறு, பெரிய தவறு பண்ணிட்டாங்க, இமாலய தவறுன்னு சொல்றது. அடுத்து பாருங்க, கரையேறுதல்.
துன்பத்திலிருந்து மீளுதல். ஓகேங்களா? அலைந்து திரிதல், பஞ்சா பறத்தல். பஞ்சா பறக்கிறான்னு சொல்லுவோம்ல, அது வந்து அலைஞ்சு திரிதல். ஆகாய தாமரை, இல்லாத ஒண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? ஆகாய தாமரை சொல்றது. ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். ஓகேங்களா? ஸோ எதிர்நீச்சல், என்ன சொல்றது? நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல். அடுத்தது பாருங்க, அகலக்கால் வைத்தல், சக்திக்கு மீறி போதல். ஓகேவா? அதுதான் அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சக்திக்கு மீறி போதல். அம்பலப்படுத்துதல், ஓகேங்களா? பலருக்கும் அறிய செய்தல். அமளி துமளி, ஓகேங்களா? கூச்சலோடு கூடிய குழப்பம். அலைக்கழித்தல், அலைந்து வருத்துதல், இழுக்கழித்தல். அதான் அலைக்கழித்தல் சொல்றது. ஆட்டங்காணுதல், ஓகேங்களா? வலுவற்ற உறுதியற்ற நிலை. ஆளா பறக்கிறான்னு சொல்லும் பாருங்க, ஆளா பறத்தல். ஓகேங்களா? தேடி அலைதல். ஆழம் பார்த்தல், ஒருவரின் உண்மை நிலையை அறிதல். ஈடு கொடுத்தல், அடுத்தது சரிக்கு சமம் சமாளித்தல். ஈரமின்றி, நெஞ்சில் ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஈரமின்றி, இரக்கம் இல்லாமல், உப்பு சப்பு இன்றி, உப்பு சப்பே இல்லாமல் இருக்கான், இல்லை உப்பு சப்பு இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர்வம் ஊட்டாத, ஆர்வமே இல்லாத, ஆர்வம் இல்லாமல் பேசுறது. ஓகேங்களா? உருக்குலைதல், ஓகேங்களா? வடிவம் சிதைதல், உடல் மெலித்தல், உருக்குலைஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு உபதேசம், ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தான் கடைபிடிக்காமல் பிறருக்கு மட்டும் அறிவுரை சொல்றது தான் ஊருக்கு உபதேசம் சொல்லுவோம். இதெல்லாம் என்னது? மரபு தொடர். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க மரபு தொடர்ல. கட்டுக்கோப்பா இருக்கணும், கட்டுக்கோப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? உறுதியான பிணைப்பு. ஓகேங்களா? அதனால கட்டுக்கோப்பு சொல்றது. ஒன்றிணைந்து, கடன் கழித்தல், வேண்டா வெறுப்பாக செய்தல். ஓகேங்களா? சிதறாத கவனத்துடன் இருத்தல். இதெல்லாம் என்னது? கடன் கழித்தல் அப்படிங்கிற மீனிங் வருது. கண்ணா இருத்தல், கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சிதறாத கவனத்துடன் இருக்கிறது தான். ஓகேங்களா? முழு கவனத்துடன் இருத்தல் தான் கண்ணா இருக்கணும்னு சொல்றது. கண் துடைப்பு, கண் துடைப்பு நாடகம் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அது என்னது? நம்ப வைத்து போலித்தனமான சொல் செய்தல், நம்ப வச்சு பண்றது. ஓகேங்களா? நம்ப வைப்பதற்காக போலித்தன்மையான சொல்றது. கரை புரளுதல், கரை புரந்து ஓடுதல் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. கரை புரளுதல், அளவு கடந்து வெளிப்படுதல், மகிழ்ச்சி, திறமை, அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பாருங்க, காற்றாய் பறத்தல், காத்தா பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மிக வேகமாக போதல், வருதல், அதெல்லாமே காற்றாய் பறத்தல். குரல் கொடுத்தல், எனக்காக குரல் கொடுப்பியா? ஓகேவா? ஸோ குரல் கொடுத்தல், ஆதரவு தெரிவித்தல். கூல கும்பிடு, இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கூல கும்பிடு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கூல கும்பிடுனா என்னது? போலியான மரியாதை, அதுதான் கூல கும்பிடுன்னு சொல்றது. கை ஓங்குதல், என்ன கை ஓங்குற அப்படின்னு கேட்போம்ல. ஓகேவா? செல்வாக்கு மிகுதல், அதான் கை ஓங்குதல். அவன் கை ஓங்கிருச்சு அப்படின்னு சொல்றது. கை சுத்தம், கை சுத்தம் சொல்லுவோம். கை சுத்தக்காரன் சொல்லுவோம் பாருங்க. கை சுத்தம், நாணயம், நேர்மையாக இருக்கிறீங்களா, கை சுத்தம் சொல்லுவோம். கை தூக்கி விடுதல், ஒருவரை முன்னேற்ற உதவுதல் தான் கை தூக்கி விடுதல். சரி கட்டுதல், சரி கட்டலாம், அதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா? இணங்க வைத்தல், ஈடு செய்தல், அதான் சரி கட்டுதல் சொல்றது. சரமாரியாக, அடுத்தடுத்து தொடர்ந்து, இதெல்லாம் சரிமாரியாக. சொந்த காலில் நிற்றல், சொந்த உழைப்பில் நிற்றல், இதெல்லாம் டைரக்ட் மீனிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து என்னது? சொல்லி காட்டுதல். ஓகேங்களா? ஸோ குத்தி காட்டுறது, அது எல்லாமே இதெல்லாம் வரும். செய்த உதவி சுட்டி காட்டுதல், குத்தி காட்டுதல், அது எல்லாமே சொல்லி காட்டுறது. தலை காட்டுதல், தலை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். தலை காட்டுதல்னா சிறிது நேரம் தோன்றுதல், கொஞ்ச நேரம் தான் இருப்பான், அதுதான் தலை காட்டுறது அப்படிங்கிறது.
தலை சாய்த்தல் அப்படின்னது சற்று ஓய்வெடுத்தல். கொஞ்சம் தலை சாய்ச்சிக்கிறேன் அப்படின்னா என்னது மீனிங்? ஓய்வெடுத்தல். தலை தெரிக்க, ஏன்னா தலை தெரிக்க ஓடி வர, தலை தெரிக்க ஓடுறான் அப்படின்னு சொல்றது. தலை தெரிக்க என்னன்னா மிக வேகமாக, ஓகேவா, மிக வேகமாக. வலிந்து திணித்தல், விருப்பம் இல்லாத ஒன்று, இதெல்லாம் தலை தெரிக்க மீனிங் வருது. தலையில் கட்டுதல், அவன் தலையில கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒப்புக்கொள்ள செய்தல் அல்லது பயனற்ற ஒன்றை செய்ய சொல்றது. தலையில் வைத்து கொண்டாடுதல், தலையில் வச்சு கொண்டாடுவோம். அளவு கடந்து பாராட்டுதல். ஓகேங்களா. தாளம் போடுதல். ஓகேவா. எல்லாமே என்னது டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாமே யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா. தாளம் போடுதல் என்னது எல்லாவற்றிற்கும் ஒத்து போதல் அல்லது மிகவும் திண்டாடுதல் கூட தாளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான், அதுதான் அந்த மாதிரி மீனிங் வரும். மிகவும் திண்டாடுதல். நடப்பணமா இருக்கிறான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நடைப்பிணம் அப்படின்னா என்னது பிணத்தை போல உணர்வற்ற நிலையில இருக்கிறது தான் நடைப்பிணம். நிறைகுடம் அப்படின்னு என்னது அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர் ஆனால் அடக்கமானவர், அதான் நிறைகுடம். நிறைகுடம் தழுவாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீர்க்குமிழி அப்படி சொல்லும் பார்த்தீங்களா. நீர்க்குமிழி அப்படின்னு என்னது நிலையற்ற தன்மை. அப்படின்னு என்ன ஆகும்? நீர்க்குமிழி உடஞ்சிடும். அடுத்தது பாருங்க, படிய வைத்தல். படிய வைத்தல்னு கேள்விப்பட்டோம். அடங்கி நடக்கும்படி செய்தல், அடங்க செய்தல், அடங்கி நடக்கும்படி செய்தல், எல்லாமே படிய வைத்தல். பூசி மொழிகுதல், பூசி மொழிகிட்டான்னு சொல்றது என்னது மூடி மறைத்தல். மதில் மேல் பூனை, இதுதான் கேள்விப்பட்டோம். மதில் மேல் பூனை என்னது முடிவெடுக்கப்படாத குழப்பமான மனநிலை தான் மதில் மேல் பூனைன்னு சொல்றது. முதுகெலும்பு இல்லாத இருத்தல், முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. விருப்பப்படி செய்ய துணிவில்லாதவன், உனதானே சொல்லுவோம் முதுகெலும்பு இல்லாதவன் சொல்றது. முழு மூச்சா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். முழு மூச்சு அப்படின்றது மிக தீவிரமாக. மெய் மறத்தல், மெய் மறந்து இருக்கிறது, மெய் மறந்து இருக்கிறான் அப்படின்னா மெய் மறத்தல் ஆனது ஒன்றில் ஆழ்ந்து இருத்தல். ஓகேங்களா. வலை வீசுதல், வலை வீசி தேடுறாங்க அப்படின்னு சொல்றது. வலை வீசுதல் என்னது தேடு, கண்டுபிடிக்க முனைதல், ஒருவரை வசப்படுத்த முயலுதல், அதெல்லாம் வலை வீசுதல் சொல்றது. வாய்ப்பூட்டு போடுதல் அப்படின்னா சுதந்திரமாக கருத்துக்களை கூற தடை விதித்தல். வாயடைத்து போகுதல், ஓகேங்களா, வாயடிச்சு போயிட்டேன் சொல்லுவாங்க. அதிர்ச்சியாதல் அல்லது ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல், அதுதான் அது வாயடித்து போதல். வாரி இறைத்தல், ஓகேவா, வாரி இறைக்கிறான்னு சொல்றோம் பார்த்தீங்களா. வரையறையின்றி கொடுத்தல், அதாவது அளவின்றி கொடுக்கறது வாரி இறைக்கிறது. அடுத்து பாருங்க, விடிவு காலம். ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்னு சொல்றது. விடிவு காலம், நல்ல காலம், நல்ல முடிவு ஏற்படுதல். விரலுக்கு தகுந்த வீக்கம், விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அவர் தகுதிக்கேற்ற செயல் செய்யறது தான் விரலுக்கு ஏற்ற வீக்கம். வெளுத்து வாங்குதல், மழை பெஞ்சனா வெளுத்து வாங்குதல் சொல்லுவோம். வெளுத்து வாங்குதல் என்னது சிறப்பாக செய்தல், பலமாக அடித்தல். அகமும் முகமும், ஓகேவா, உள்ளமும் முகமும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. பாருங்க, உங்களுக்கு அகலாமல் அணுகாமல், ஓகேங்களா, அதிகமாக விலகாமலும் நெருங்காமலும் இருக்கிறது தான் அகலாமலும் அணுகாமலும் இருக்கிறது. அடியும் நுனியும் அப்படின்னு சொல்லுவோம். அடியும் நுனியும் எனது ஆரம்பமும் முடிவும், ஆக்கமும் ஊக்கமும், பயம் முனைப்பும் உழைப்பும், பயம் முனைப்பும் முடிவும். ஆட்டமும் பாட்டமுமா இருக்கிறாங்க. ஆட்டமும் பாட்டமும் என்னது எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆட்டமும் பாட்டமாக இருக்கிறது தான் ஆட்டமும் பாட்டமும் சொல்றது. ஆய்ந்து ஓய்தல், ஆஞ்சு ஓய்ஞ்சு போயிட்டான்னு சொல்றது. ஆய்ந்து ஓய்ந்து, ஓகேங்களா, வேலை மிகுதியால் களைச்சு போயிருக்கிறது, வேலை மிகுதியால் களைத்து இருக்கிறது. உப்பாரும் மிக்காரும், ஓகேங்களா, ஒப்பாரும் மிக்காரும் என்னது இணையானவரும் மிஞ்சியவரும். குற்றங்குறை, குற்றங்குறை, குற்றங்குறை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. குற்றங்குறை, சிறிதும் குறை காண முடியாதவர் தான் குற்றங்குறை. ஓகேங்களா. கேட்பாரும் மெய்ப்பாரும், இதுவும் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய. கேட்பாரும் மெய்ப்பாரும், தட்டி கேட்பவரும் அடங்கி நடக்க செய்பவரும்.
சொல்லும் செயலும். ஓகேங்களா? ஓகேவா? சொல்லும் கருத்தும். நாடி தேடி அப்படின்னு என்னது? விரும்பியதை தேடி செல்லுதல். நாடி நரம்பு. ஓகேங்களா? ரத்தம் செல்லும் நரம்பு. பழியும் பாவமும். செய்த தவறால் ஏற்படும் அவப்பெயரும். பட்டும் படாமலும். பட்டும் படாமலும் பேசுறான்னு சொல்றது. ஓகேவா? என்னது? தனக்கு தொடர்பு இல்லாதது போல பேசுதல். பேரும் புகழும். பெருமையும் சிறப்பும். ஓகேங்களா? மாலை மரியாதை. மிகுந்த மரியாதை கொடுப்பது. வாட்டி வதைத்து. மிகுந்த துன்பப்படுத்துதல். வாழ்விலும் தாழ்விலும். ஏற்றத்திலும் இறக்கத்திலும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இது நம்ம என்ன படிச்சிருக்கோம். இதுல இருந்து தானே நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதான் மரபு பொருளறிதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். ஸோ மரபு பிழை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, என்னது மரபு பிழை அப்படிங்கிறது என்னது? நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம பேச்சு வழக்கில் கூரை போட்டனர் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அது வந்து மரபு பிழை. ஓகேவா? ஓகே. ஸோ கூரை கூரை போட்டனர் அப்படிங்கிறது என்னது? எக்ஸாக்டா தமிழ் மீனிங் என்னன்னா கூரை வேய்ந்தனர். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் மரபு பிழையை நீக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்து இதில் வந்து வந்துடும். மரபு பிழை நீக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ் தப்பா. அதில் இருக்கிற மரபு பிழை நம்ம நீக்கி எழுதணும். ஓகேவா? ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ஓகேவா? கூரைனாலே வேய்ந்தனர். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டான். ஓகேவா? கயல் பானை வணைய கற்றுக்கொண்டாள். ஓகேவா? பானைன்னா என்னது? வணையறது. பானை செய்வோம் பார்த்தீங்களா? அது வந்து பானை வணைதல். நேற்று தென்றல் காற்று அடித்தது. காற்று அடித்ததுன்னு சொல்லக்கூடாது. காற்று வீசியது. நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர். ஓகேங்களா? ஸோ நார் என்னது? உரித்தல். நார் உரித்தனர். ஸோ தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் அப்படிங்கிறது சரியானது. அதே மாதிரி பாருங்க, அணில் பழம் சாப்பிட்டது. ஓகேவா? அது என்ன மரபு இருக்கு? மரபு பிழை. அணில் பழம் கொறித்தது. ஓகேங்களா? சாப்பிட்டது அப்படின்னா மரபு பிழை. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஓகேவா? ஸோ மலரை எப்படி என்னணும்? பறித்து வா அப்படிங்கிறது சரியான மீனிங். கொடியில் உள்ள மலரை பறித்து வா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, பூவும் குயிலும் கரையும் காகமும். இது கொடுத்துட்டு இதுல இருக்கிற இடம்பெற்றுள்ள மரபு என்ன மரபு இதில் இடம்பெற்று இருக்குது? என்ன மரபு? ஒளி மரபு வந்து இடம்பெற்று இருக்கு. ஏன்னா ஒளி மரபு தான். குயில் பூவும் காகம் கரையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. எதிர்நீச்சல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான தொடர். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டான தொடர் வந்து நம்ம எழுதணும். ஸோ எதிர்நீச்சல் என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். அதான் எதிர்நீச்சல். ஓகேவா? சொந்த காலில் நிற்றல். ஓகேங்களா? ஸோ தனக்கு எவரேனும் பொருளுதவி செய்வார்கள் என எதிர்பார்க்காமல் வேலவன் பள்ளியில் படிக்கும் போதே சிறு சிறு பணிகளை செய்து பொருளீட்டி தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொண்டு சொந்த காலில் நிற்க பழகி கொண்டான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ தாளம் போடுதல். அதே மாதிரி பாருங்க, அரசியலில் மாறி மாறி கூட்டணி அமைக்கும் தலைவர்கள் தங்கள் கூட்டணி தலைவர்களின் கூற்றுக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் தாளம் போடுதலை நாம் காண்கிறோம். ஓகேங்களா? மதில் மேல் பூனை போல. தேர்வு நெருக்கத்தில் மட்டுமே படித்து தேர்வு எழுதுவோர் தேர்வு முடிவு வரும்போது என்ன பண்ணுவாங்க? மதில் மேல் பூனை போல மன அழுத்தத்தில் திண்டாடுவர். பாஸ் ஆயிரமோ ஃபெயில் ஆயிரமோ அப்படின்ட்டு. அடுத்த நிறைகுடம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைகுடம் தழும்பாது. அது மாதிரி நன்றாக தெளிவுபட கட்டியிருந்த சான்றோர் நிறைகுடம் போல அமைதியாக இருப்பார். கை தூக்கி விடுதல். ஓகேங்களா?
ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வி கற்பித்து மக்களை கை தூக்கி விட காமராசர் பாடுபட்டார். அதான் கை தூக்கி விடுறது, ஒருத்தர் முன்னேற்றம் செய்யறது. ஓகேங்களா? ஸோ கண்ணா இருத்தல், ஓகேவா? ஸோ குறிக்கோளா இருக்கிறது நம்ம சொல்றோம். இளையோர் மாணவ பருவத்தில் கல்வி கற்றல் மட்டுமே என்ன பண்ணும், கண்ணா இருத்தல் வேண்டும். அவசர கொடுக்கை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவசர கொடுக்கை, மகளிரிடம் ஓரளவுக்கு அறிமுகமானவுடனே தன்னை தலைவனாக தேர்ந்தெடுத்து விடுவார்கள் என சிலர் அவசர கொடுக்கை கூட செயல்பட்டு மூக்கறுத்து தோல்வி காண்பது உண்டு. ஓகேவா? முதலை கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லுவோம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சிலர் மக்கள் படும் துன்பங்களுக்காக தாம் போராட போவதாக பேசி முதலை கண்ணீர் வடிப்பது உண்டு. ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். காணல் நீர், அதே மாதிரி முதியோர் இல்லத்தில் மகனால் சேர்க்கப்பட்ட போது தங்கள் எதிர்கால வாழ்க்கை காணல் நீராகி போவதை பெற்றோர் உணர்ந்தனர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அதே தான், ஓகேவா? ஆறாம் முறை, ஓகேவா? ஒரு செயல் செய்யும் முன் ஆறாம் முறை யோசித்து செயலை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆணி அடித்தாற் போல, தேசிய கீதம் பாடும்போது ஆணி அடித்தாற் போல என்ன பண்ண அசையாமல் இருக்க வேண்டும். அகலக்கால், தொழில் தொடங்கும் முன் சிந்தித்து அகலக்கால் வைக்காமல் என்ன பண்ணோம், சிறிய முதலுடன் தொடங்க வேண்டும். வழி வழியாக, தமிழின் பண்பாடு வழி வழியாக பல தலைமுறைகளாக வளர்ந்தவை. கண் துடைப்பு, ஓகேங்களா? ஸோ தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுக்கும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பின் கண் துடைப்பாக ஒரு சில வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றுகிறார்கள். அடுத்தது பாருங்க, பார்த்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஒரு தொடர் கொடுத்துருவாங்க சென்டென்ஸ், அதில் இருக்கிற மரபு பிழைகளை நீக்கி எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. உங்களுக்கு படிக்கும் போதே தெரியுது அது. ஓகேங்களா? ஸோ என்னது, குயில்கள் கூவும், காகங்கள் என்ன பண்ணும், கரையும். ஓகேங்களா? வாழை தோப்பில், வாழை காட்டில் இருக்கு பாருங்க, வாழைத்தோப்பு, ஓகேவா? வாழைத்தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா? முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். ஓகேவா? ஸோ பால் எப்பயுமே என்னது, பருகுதல். ஓகேவா? முருகன் சோறு உண்டு, சாப்பிட்டுன்னு வரக்கூடாது, சோறு உண்டு பால் பருகினான். அடுத்து பாருங்க, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். ஓகேங்களா? என்ன பிள்ளை இருக்குது பாருங்க, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை வேய்ந்தான், கூடை முனைந்தான். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். ஓகேவா? ஸோ சிங்கம் என்னது, குருளை. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரலையும் யானை குட்டியும் கண்டேன். ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. ஸோ எலி பொந்துன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும், எலி வலை. ஓகேங்களா? ஸோ ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. பனைமட்டையால் கூரை வைத்திருந்தனர் வந்துடும். பனை ஓலையால், பனை மட்டை கிடையாது, பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மரபு தொடர்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓமை தொடரின் பொருள் அறிதல், இந்த மரபு தொடர் பொருள் அறிதல், மரபு பிழை நீக்கி எழுதுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலையும் 2 கொஸ்டின் வந்தாவே உங்களுக்கு 6 கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும். ஸோ 1 or 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு போதும். ஓகேவா? நீங்கள் கஷ்டப்பட்டு புக்ஸ் எடுத்து படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 1 டைம் நீங்கள் அது நீங்கள் கேட்டாலே போதும், உங்களுக்கு அது நல்லா மெமரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், பழமொழி பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.